Hello children, இன்னைக்கு example 4.5 தான் பார்க்க போறோம். In figure 4.20, angle A is equal to angle CED. So இந்த மாதிரி ஒரு figure கொடுத்துட்டு இதில் angle A வும் angle CED. So இந்த மிடில்ல வர இந்த angle. So angle A வும் angle CED. இந்த angle-ம் இந்த ரெண்டு angle-ம் ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க. Prove that triangle CAB is similar to triangle CED. CAB. So இந்த full triangle CED இந்த ரெண்டு triangle full triangle இந்த small triangle similar அப்படிங்கறத நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. Also find the value of x. அதே போல இந்த இடத்துல ஒரு x அப்படிங்கற வேரியபிள் கொடுத்திருக்காங்க. இந்த length ED யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் இத ப்ரூவ் பண்ணனும் இல்லையா? இந்த ரெண்டு triangle similar அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணனும். ஓகே. So அந்த ரெண்டு triangle எழுதிக்கலாம். In triangle CAB and அது என்னென்ன trianglesங்கறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இதுல எந்த கிரைட்டீரியா படி இது ரெண்டு சிமிலர் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணனும். ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? angle A is equal to angle CED. So angle A இது வந்து இந்த big triangle-க்கு angle A வருது. இந்த small triangle-க்கு angle CED. So அது ரெண்டும் ஈக்குவல்ன்றத அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்ணும்போது angle A வும் angle CED யும் ஈக்குவல் அப்படிங்கிறது வந்து given. அதே போல வேற என்ன வருது அப்படினு பார்த்தோம்னா இந்த big triangle small triangle ரெண்டுக்குமே வந்து இந்த angle C அப்படிங்கிறது வந்து காமனா இருக்கு இல்லையா? சோ angle C வந்து காமன். சோ இப்போ இது ஒரு angle அப்படினு சொல்லும்போது by AA similarity ரெண்டு angle சிமிலரா இருக்கு அப்படினு சொல்லும்போது similarity ரூல் படி triangle CAB is similar to triangle CED. ஓகே, ஒரு ரெண்டு triangle வந்து சிமிலர் அப்படினா அதோட corresponding sides ஓட proportion வந்து ஈக்குவலா இருக்கும் இல்லையா? ஓகே, சோ corresponding sides அப்படினு சொல்லும்போது first triangle ஓட இந்த ரெண்டு length so CA by CE is equal to அடுத்து இந்த last ரெண்டு length AB by ED is equal to first and last. So CB by இதோட first and last CD. Okay. So CA ஓட வேல்யூ இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டும் நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? CA. So CA அப்படினு சொல்லும்போது 7 plus 8 so 15. 15 by CE. CE ஓட வேல்யூ வந்து 10. எல்லாமே சென்டிமீட்டர்ல தான் இருக்கு இல்லையா? So by 10 is equal to AB. AB ஓட length வந்து 9 cm கொடுத்திருக்காங்க by ED. ED தான் x. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ இல்லையா? x is equal to CB. CB அப்படினு சொல்லும்போது 10 இங்க ஒரு 2 இருக்கு. So 10 plus 2 12 by CD. CD வந்து இங்க இருக்கு 8. ஓகே, சோ இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலரா இருக்கும்போது அதோட corresponding sides ஓட proportion வந்து ஈக்குவலா இருக்கும். இப்போ நம்ம x ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். தெரிஞ்ச வேல்யூஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். எடுத்து சால்வ் பண்ணும்போது தெரியாத வேல்யூ ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் சேமா கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் எடுத்தும் செக் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டையும் எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் x ஓட வேல்யூ கரெக்ட்டா தான் கிடைக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ரெண்டு மெத்தட்லயும் சொல்லி கொடுத்துறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டையும் எடுத்துக்க போறேன். 15 by 10 is equal to 9 by x. சோ தெரியாத வேல்யூவும் இருக்கிற மாதிரி இது ரெண்டுமே தெரிஞ்ச வேல்யூ இருக்கு இல்லையா? சோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது cross multiply பண்ணோம்னா 15x is equal to 9 into 10. So x is equal to 9 into 10 இந்த 15 equal to பிஃபோர்ல மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 15 வந்து equal to ஆஃப்டர்ல வரும்போது டிவிஷனா மாறுது. சோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது ரெண்டையும் வந்து 3 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 3s are 9 3 5s are 15. இப்போ இது ரெண்டையும் வந்து 5 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 1s are 5 5 2s are 10. இப்போ டினாமினேட்டர்ல 1 வந்துருச்சுனா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். இப்போ நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6. So x is equal to 6 cm அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த மாதிரி இது ரெண்டு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரெண்டையும் கூட எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இப்போ 9 by x is equal to
12/8. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 9 × 8 is equal to 12 × x. ஸோ இப்போ இந்த 12 × x நான் அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். is equal to 9 × 8. ஈக்குவல் டுக்கு பிஃபோர்லேயும் ஆஃப்டர்லேயும் இருக்கிறது அப்படியே நான் சேஞ்ச் பண்ணிக்கேன், எதையும் செப்பரேட் பண்ணி கொண்டு வரல. இப்போ x is equal to 9 × 8. ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவல் டுக்கு ஆஃப்டரில் வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது இது ரெண்டையும் 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 4s are 12, 3 3s are 9. இது ரெண்டையும் 4 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4 1s are 4, 4 2s are 8. ஸோ டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். இப்போ நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 2s are 6 cm. ஸோ நம்ம கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா நம்ம எந்த மெத்தடில் போட்டாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் x is equal to 6 cm. That's all. Thanks for watching, children.